அக்கா, அண்ணாமலை, இன்னைக்கு நியூஸ் பாத்தியா? அந்த போலீஸ்காரன் துரை இன்னைக்கு மீடியாக்காரங்க முன்னாடியே துப்பாக்கி எடுத்து நீட்டி இருக்கான். எல்லா நியூஸ்லயும் அத பத்தி தான் பேச்சு. பார்த்தேன்க்கா. அன்னைக்கு அவங்க அப்பா சாவுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சான். அது முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் அண்ணாமலை கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பாத்துக்கலாம் விடுங்கக்கா. நீங்க தானா? நான் யாரும் என்ன ஒண்ணு பயந்துட்டேங்க. பார்வதி அம்மா இல்லையா? அவங்க நேரத்திலே கிளம்பிட்டாங்கங்க. ஏன், என்ன வேணும்? இல்ல சாப்பிட ஏதாவது இருக்கா? டைம் என்ன ஆகுது? இவ்ளோ நேரம் சாப்பிடாம இருந்தா ஹெல்த் என்ன ஆகுறது? சரி, நீங்க டைனிங் ஹால்ல உட்காருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். இல்ல வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். என்ன வருண் சாப்பாடு எடுத்து வைக்கிறா? இரு, நான் போய் பரிமாறிட்டு வரேன். அக்கா வேண்டாம்க்கா, இருங்க. ஏய் வெண்ணிலா, இல்ல இதெல்லாம் வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். கையெடுங்க, யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்க போறாங்க. பரவாயில்ல விடு, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் 1000 சண்டை இருக்கலாம், அது மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம். லாயர் சொன்ன விஷயத்த எப்படி வெண்ணிலா கிட்ட சொல்றது? ஏற்கனவே நம்ம மேல கோவமா இருக்கா. இந்த சிச்சுவேஷன்ல வெண்ணிலா கிட்ட சொன்னா இன்னும் டென்ஷன் ஆவாளே. பட் சொல்லாமலும் இருக்க முடியாது. வேற வழியே இல்லை. எப்படியாவது வெண்ணிலா கிட்ட சொல்லி நம்ம கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும். வெண்ணிலா, இல்ல தண்ணி. வெண்ணிலா, வெண்ணிலா. என்னங்க? அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சோ நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம. முதல்ல என்ன விஷயம்னு சொல்றீங்களா? அது வந்து நீ சைன் பண்ணி கொடுத்த டைவர்ஸ் நோட்டீஸ் நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். நாளைக்கு நம்ம டைவர்ஸ் கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங். இது உனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். பட் நீ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஐம் சாரி வெண்ணிலா. என்னங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங்னு சாதாரணமா சொல்றீங்க? ஏன் வெண்ணிலா, இதை நம்ம ஆல்ரெடி முடிவு பண்ணது தானே. என்ன முடிவு பண்ணோம்? என்ன வருண் முடிவு பண்ணோம்? உங்களுக்காக நான் டைவர்ஸ்க்கு சம்மதிக்கிறேன், ஆனா 3 monthsக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. வெண்ணிலா, நம்ம கோர்ட்டுக்கு போற விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். வீட்டில் யாராவது கேட்டா ஷாப்பிங் போறோம்னு சொல்லிட்டு வா. வெண்ணிலா, இது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த டிவோர்ஸ் நம்ம 2 பேர் லைஃபுக்குமே நல்லது. ஆரம்பத்தில் கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும், அப்புறம் தன்னால மனசு மாறிடும். நானும் என் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் எதையும் யோசிக்காம வா, கிளம்பலாம். வருண், ஒரு நிமிஷம். நான் டிவோர்ஸ் கொடுத்துடுறேன், ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு என்ன பிடிக்குமா?
இத்தனை நாள்ல என் மேல ஒரு சின்ன அன்பு கூட உங்களுக்கு இல்லையா? இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உன் மேல அன்பு இருக்கு. ஆனா அது எப்பவும் காதலா மாறாது. ஐயா, இந்த வீட்ல ஒரு நல்ல விசேஷம் நடக்கணும். அதுக்கு சரியான நாள் பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா பார்த்து சொல்றேம்மா. என்ன சித்தி, ஐயரெல்லாம் வர சொல்லிருக்கீங்க? நம்ம வீட்ல எதுவும் விசேஷமா? விசேஷம் நடக்கணுங்கிறதுக்காக தான் ஐயரை வர சொன்னோம். என்ன சொல்றீங்க சித்தி? நான் சொல்றேன் கௌதம். நைட்டு எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. என் பேர குழந்தைங்களை பார்க்காமலே நான் செத்து போற மாதிரி. அதுல இருந்து என் மனசே சரியில்லை. ஏதோ உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதான் ஐயாவை வர சொன்னேன். மா, அதெல்லாம் வெறும் கனவு. அதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. கனவுல வர்றதெல்லாம் நடக்காதுமா. இல்லப்பா, இந்த கனவு விடிய காலையில வந்துச்சு. விடிய காலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு பயமா இருந்துச்சு. சரி பெரியமா, அதுக்கும் ஐயர் வந்திருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் இல்லப்பா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நீங்களும் இத்தனை நாளா பிரச்சனை பிரச்சனைன்னு விலகியே இருந்தீங்க. இப்பதான் எல்லாமே கூடி வந்திருக்கு. நானும் கண்ணு மூடுறதுக்குள்ள என் பேர குழந்தைங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் எப்ப வைக்கலான்னு ஐயாவை கூப்பிட்டு நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கோம். வெண்ணிலா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அண்ணாமலை அத்தைக்கு தெரியாம இப்போ இதை பண்ணணுமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நம்ம கோர்ட்டுக்கு போறோம்னு தெரியாம வீட்ல 2 அத்தைங்களும் நமக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாம இப்ப கோர்ட்டுக்கு வந்தோம்னு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடாதா? இங்க பாரு, பேரண்ட்ஸ் எப்பவுமே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அவங்க குழந்தைங்களை தூக்கி கொஞ்சணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியாது. அவங்கள பற்றி யோசிச்சா நம்ம லைஃப் ஹாப்பியாகவே இருக்காது. ஸோ அதை பற்றியெல்லாம் நீ திங்க் பண்ணாத.